அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எலிக்கு வாகனம் இது விநாயகருக்கு வாகனம் என்னம்மா? எலி. முருகருக்கு வாகனம் என்ன? மயில். மயில் என்றது என்ன பண்ணும்? பறக்கும் இல்லையா? அதனுடைய நிறம் என்ன? நீலம். அப்போ உன்னுடைய மூச்சு நிறம் என்ன? நீலம். அப்போ இந்த மூச்சாகப்பட்டது பறக்கக்கூடியது. அதனால் இந்த முருகன்ன்றது மூச்சு. விநாயகர்ன்றது அம்பாளுக்கு பாதுகாப்பாக மூலாதாரத்தில் இருக்குது. அந்த மூலாதாரத்தில் எலி மேலே பிள்ளையார் உட்காந்தா என்ன ஆகும்? எலி நிற்குமா? நசுங்கி பாழா போடும். அது ஏன் எலி வச்சுக்குதுன்னா முதுகு தண்டு வழியாக ஊறி போகும். அதை உணர முடியும் முன்னால். அது யோகத்தில் அது ஊறி போச்சுன்னா எங்கே போகும்? வெளியே போகுமா? வெளியே போகாது. அது சிவத்தை சுற்றிக்கின்னு ஆன்மாவை சுற்றிக்கின்னு வந்து திரும்பி மூலாதாரத்துக்கு. அதனால் அது தாயும் தந்தை, தாய் வந்து கூடவே இருக்குது பக்கத்துலேயே. அதனால் அது தாயும் தந்தையும் சுற்றுச்சு உடலுக்குள்ளவே. இந்த மூச்சாகப்பட்டது உலகத்தையே சுற்றுது. அதனால் அது வந்து ஞான பண்டிதன். அதனால் தாய் தப்புன்னு அது அறியல அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அதனால் எப்பவுமே எந்த உண்மையும் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். எல்லா கடவுளும் ஒரு நிறம் வச்சுருக்கும். திருமாலை ஒரு நிறம் வச்சுருக்கும் இல்லையா? எல்லா கடவுளும் ஒரே மாதிரி கலர் இருக்கும். ஆனால் திருமால் மட்டும் ப்ளூவாக வச்சுருக்கும். ஏன் அதை ப்ளூவாக வச்சுக்குதுன்னா அதுதான் திருப்பா கடல். திருப்பான்னா திருன்னா 3, கடல்னா வயிறு. இந்த வயிற்றில் தான் காற்று உருவாகுது. அதனால் அந்த குடல் தான் பாம்பு. பாம்பு மேலே திருமால் பட்டுங்கிற மாதிரி அந்த மூச்சாகப்பட்டது நீளம். அதனால் திருமாலினுடைய நிறம் நீளம். இதெல்லாம் புரியாமல் நான் திருமாலை கும்பிட்டேன் பெருமாளை கும்பிட்டேன்னு சுற்றிக்கின்னு இருந்தால் ஒரு பயனும் கிடையாது. அது தன்னையே தான் ஏமாற்றிக்கிற கதையாக போயிடுது. அதனால் இந்த உண்மையெல்லாம் அறியணும். மகான்கள் எதையுமே பொய்யோ புரட்டோ பொழப்புக்கோ அவங்க வரல. அவங்க வந்து இந்த மக்களோட உறவாடி வாழலை. மக்களை விட்டு தனித்து வாழ்ந்தாங்க. ஆனால் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போனாங்க. இப்போ கூட எனக்கு நிறைய போனுங்க வருது. நீங்கள் என்ன ஞானத்தெல்லாம் போட்டு நடு ரோட்டில் உடைக்கிறீங்கன்னு. மகான்கள் எதுக்கு எழுதி வச்சாங்க? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே எழுதி வச்சாங்க. ஆனால் அது உனக்கு புரியல. புரியாதால நீ 4 பேர்கிட்ட சொல்ல முடியல. எனக்கு புரிஞ்சது சொல்லின்னுக்குறேன். அதை பார்த்து நீ ஏன் வயிறு எறிகிற? சொல்லு. ஞானம்ன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீ மட்டும் தெரிஞ்சுக்கணுமா? நீ மட்டும் வாழணுமா கடவுள்கிட்ட? மற்றவங்களாம் வாழ வேண்டாப்பா? சொல்லு. ராமானுஜர் திருக்கோட்டி நம்பிக்கிட்ட உபதேசம் போய் வாங்குறாரு. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி எனக்கு சொல்லு, அந்த உபதேசத்தை பண்ணு அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார். திருக்கோட்டி நம்பி சொல்கிறாரு, உனக்கு அதெல்லாம் வானா, நீ போடாப்பான்னு தெத்திடுறாரு. 1 முறை 2 முறை 3 முறையும் போய் நிற்கிறார் அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், இவன்னா சனி விடவே மாட்டேன்றானே அப்படின்ட்டு அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. யாருக்கு? ராமானுஜருக்கு. இன்றைக்கி 1000 வருஷம் ஆச்சு ராமானுஜர் வாழ்ந்தார். அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொன்ன உடனே அவர் தெரிஞ்சுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்து மேலே ஏறிக்கின்னு உலக மக்களை கூப்பிடுறாரு. எல்லா மக்களும் வாங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, குரு உனக்கு என்ன சொன்னார்? யாருக்குமே நீ சொல்லக்கூடாது, சொன்னால் உன் தலை வெடிச்சு போடுன்னு சொன்னார். நீ உலகத்துக்கு சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் சொல்கிறாரு, உலகமே சொர்க்கத்துக்கு போட்டோம், நான் ஒண்டி நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்றார். அவன் தான் மகான். அவன் தான்மா மகான். உலகம் வாழணும், தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல நினச்சாம்பார். அவன் தான் மகான். ஆனால் உலகத்துக்கு எதுவுமே தெரியக்கூடாது, நான் மட்டும் அறிவாளி ஆகணும், நான் மட்டும் வாழணும், முட்டாள், சுயநலவாதி இல்லையா? அதனால தான் மகான்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்லிக்கணும் இருக்கிறேன். என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் யாருக்கும் கட்டுப்படுறவனும் கிடையாது, கடவுளை தவிர. அதனால் உண்மை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லிங்கிறேன் இல்லையா? வள்ளுவர் சொல்கிறார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும். ஒரு துன்பம் உனக்கு வரப்போகுது,
வரதுக்கு முன்னே உன்னை காப்பாற்றிக்க இல்லையா? இதுவும் அவர் சொல்லிட்டு போனார். இது சொல்கிறதுக்கு அவர் ஒன்று எனக்கு தெரியாதா? அவர் அதை சொல்லலை. இதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பஸ்ஸில் போய் ஏற போகிற, சாமி பஸ்ஸை கவுப்பியா நேராக சேர்ப்பேன்னு கேட்டு ஏறிக்க டிரைவர்கிட்ட. இது சரி ஏறிக்கின்னு பிறகு கவுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? வருமானம் காப்பியா சொல்லு. ஃப்ளைட்டில் ஏறிக்கிறான், சொன்னு வந்து இறங்கிடலாம் 2 ஹவரில் நீட்டு இங்கிலாந்துலேருந்து. ஃப்ளைட்டில் ஏறும்போது சொல்லுவா, கேட்பாரா ஃப்ளைட் டிரைவரை போய், சாமி போவையா நேரம் மேலே கொளுத்திடுவியான்ட்டு? இது வருமானம் காவாதோனா? அது இல்லை. மகான் சொன்னவன் மனிதன் கிடையாது. வள்ளுவன் வந்து மனிதன் கிடையாது, ஒரு மகான். வள்ளுவன் சொல்கிறான், டேய் நீ பிறந்தது உலகத்தில் நிஜம், அதே நேரத்தில் இதை பொய்ன்னு நீ முன்னால் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் நீ போகிறதும் நிஜம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இறைவனை கூடி, இல்லைன்னா வைக்காப்போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடும் உன் வாழ்க்கை. அதனால் சொல்கிறார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமேன்னு. இல்லையா? சரி, இறைவனை எப்படி கொண்டாடணும்? உன் இதயத்தில் வைடாங்க. அதனால் சொல்கிறார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலை மிசை ஏகினால் நீடு உன் புகழ் மறையவே மறையாத. இறைவன் உன் இதயத்தில் உட்காந்துட்டாங்கன்னா உன் புகழை யாராலையும் மறைக்க முடியாது. நீ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ நிரந்தரமாக வாழ்வ. ஆனால் இறைவன் வரலன்னா உன் குடும்பமே ஒன்று நினைவு வச்சுக்காதரான்ட்டான். வாழ்க்கை அப்படி நடத்தணும், அதுதான் வாழ்க்கை. சுயநலம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உண்டு. சுயநலம் இல்லாத ஒரு ஜீவராசியே கிடையாது, மனிதனே கிடையாது, கடவுளே கிடையாது. ஆனால் அந்த சுயநலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கணும், பொதுநலத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. இதை தான் தவறுன்னு சொல்லுவேன் நான், இல்லையா? அப்படி வாழ்ந்துன்னு அதான் வாழ்க்கை. சொல்லுங்க. வாழ்க்கையில் இப்போ தான் முதல் தடவையாக மேலே ஏறி பேசுகிறேன். எல்லாத்துக்கும் ஆத்ம வணக்கம் சாமி. ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. இங்கே எதுவும் தப்பே வராது. அப்படிதான் இருக்கணும் சாமி. ஒரு பொய் மனிதனை எந்த அளவுக்கு சாக விடும், உண்மை எந்த அளவுக்கு வாழ விடும்? பொய்யான வாழ்க்கை ஒரு மனுஷனை எங்கே போய் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாரோட வாழ்க்கை வரலாறு பார்க்கணும்னா அருணகிரி நாதரோட வாழ்க்கை வரலாறு பாருங்கள். பொய்யான இன்பம், உலக இன்பம், பெண் இன்பமே பெருசுன்னு ஒரு மனுஷன் ஓடனா அவனோட கடைசி காலம் என்ன ஆகும்? வாழ்க்கையை வெறுக்க சொல்லும். நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் திரும்பி பார்த்தோம்னா முகம் சுளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னால் உயிரோடு வாழறதுக்கு தகுதி இல்லாதன மாதிரி நான் தற்கொலையை நோக்கி ஓடுவேன். ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கை உண்மை அப்படின்னா என்ன ஆகும்? பட்டினத்தாரோட வாழ்க்கையை பார்க்கலாம். 2 பேரோட வாழ்க்கையும் 2 விதமாக இருக்கும். வேற ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும், வேற ஒரு திசை. வாழ்க்கையில் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டால் மனுஷனோட துன்பம் வரும்போது இந்த பேவியில் நான் வாழ்றதே வேஸ்ட்டுன்னு மனசு தற்கொலை பண்ணிக்க சொல்ல தூண்டும். ஆனால் வாழ்க்கையை சுத்தமாகவும் நிதானமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் உணர்வு வரும்போது நாம் என்ன பண்ணோம்? ஞானத்தை நோக்கி, இறைவன் நோக்கி போடும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதை தவிர்த்து மற்ற எல்லாமே பொய்யான வாழ்க்கை. நாம் அதை உண்மை நம்பின்னு வாழ்ந்துன்னுக்குறோம். அது ஒரு நாள் உண்மை இல்லை. இது எப்போ வேணால் இறைவன் மூலிமா நீ நம்பின எல்லாமே பொய்ன்னு காட்டி கொடுப்பான். அந்த எப்போ அது புரிய வருதோ அப்போ நம்ம மனசு எதை நோக்கி ஓடும்? ஞானத்தை நோக்கி ஓடும். அது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை. ஏன்னா இந்த பிறவியில் இன்னார் பொண்டாட்டி, இந்த பிறவியில் இன்னார் புள்ள எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க அடுத்த பிறவியில் அப்படியே வருவாங்களான்னா வராது. யாருன்னா வருவாங்களா? அடுத்த பிறவிலையும் அதே பொண்டாட்டி அதே பிள்ளையா வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி இறைவன் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் இந்த பிறவியில் நாம் செஞ்ச பாவம் அப்படியே மொத்தமாக வந்துடும். இந்த பிறவியில் நாம் செஞ்ச புண்ணியம் அப்படியே மொத்தமாக வரும், யாருக்கும் போகாது. இறைவன் அப்படியே கொஞ்சம் கூட குறையில்லாமல் கொண்டு வந்து சேர்த்துருவான். இது கூடவே இந்த பிறவியில் நாம் செஞ்ச தவத்தையும் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் நீ எத்தனை பேர் வைத்தாலும் அங்கே கொண்டு வந்து சேர்த்துருவான். அதனால தான் இன்னைக்கு வந்துக்கிற யாரும் ஏதோ புதுசாக வரல, புதுசாக வந்து பாடம் வாங்கிட்டு யாரும் நினச்சிக்க போகிறீங்க? எத்தனை பிறவியில் நாம் தவம் செஞ்சோமோ இப்படி ஒரு குருமகனோட காலடியை பிடிச்சி இன்னைக்கு தவத்தை நிற்கிறீங்க. நாம் செஞ்ச பாவமும் நம்ம கூட வந்தது, நாம் செஞ்ச புண்ணியமும் வந்தது. வேற யாருக்குமே வராத ஒன்று கூட வருது. யாருக்காக? நாம் செஞ்ச தவமும் நம்ம கூடவே வருது. அதனால தான் போகும்போது 4 பேராவது வரா மாதிரி வாழ்ந்துட்டு போடானாங்க. ஏன் தான் அந்த 4 பேர்? அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா,
யார் தான்ப்பா அந்த 4 பேருன்னா? யார் அந்த 4 பேர்? பாவம் புண்ணியம் இந்த 2 கூடவே நான் போயிட்டு வந்துருக்கிறேன். ஆனால் நீ தவமும் செஞ்சனா அவங்க மட்டும்தான் 4 பேரோட போகிறாங்க. மற்றவங்க எல்லாம் 3 பேரோட தான் போகிறாங்க. யாரும் 4 பேரோட போகல. உடம்ப தான் தூக்கி 4 பேர் போகிறான். உயிரை தூக்கின்னு போனது யாரு? 3 பேர் தான். பாவ புண்ணியமும் ஆன்மா மட்டும்தான் சம்பந்தம் போகுது. ஆனால் நமக்கு மட்டும்தான் 4 பேராக போவோம். உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. யார் மூலியமா? நம்ம குருநாதர் மூலியமா. சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு ஒன்று புரிஞ்சுருக்கோம். என்ன சொல்லுவாங்க? உன் மனசு எப்படி இருக்குதோ உன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். அதை போல ஐயாவோட மனசு எப்படி இருக்குதோ நம்ம மனசு எப்படி இருக்குதோ அதை போல இன்னைக்கு மேடையை அமைச்சு கொடுத்தது நம்மளுடைய ஓவியர் இதற்காக அவர் உழைச்ச உழைப்பு 3-4 நாளாக அவர் நைட்டில் தூங்க விடலை. இன்னைக்கு காலையில் நேற்று நான் சாயங்காலம் வந்தவர் இன்னைக்கு காலையில் வரைக்கும் கொப்பளிலே இருந்தார். எதுக்காகன்னு சொன்னால் போன மாதமே நம்ம யாரும் வெளியே நினைப்ப மொத்தமாக அவர் எடுத்துட்டார். அது மட்டும் இன்னும் போல அவர் இன்னும் ஏதாவது பண்ணணும். அங்கே இருக்கிற மண்டபத்தை அடியோட பேசி வந்து அச்சு கசகாம இப்படி வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குருவோட அந்த பேச்சு. நம்ம எதையாவது பண்ணோம், நம்மளால முடிஞ்சது எதையாவது பண்ணோன்ற அந்த அன்போட வெளிப்பாடு, அந்த குரு பக்தியோட வெளிப்பாடு தான் இந்த மேடையில இவ்வளோ அழகா இவ்வளோ தத்துவமா நம்ம குருநாதரோட கண்ணில் இருக்குது. எல்லாமே அந்த கண்ணிலையும் அந்த பாதத்திலையும் அவ்வளோ பெரிய உயிரோட்டத்தை அழகா கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. யாருக்காகனா எல்லாம் நமக்காக. நம்ம குருவை விட்டு எங்கேயும் விலகி போல நம்ம கூட தான் போயிருக்காரு. அவர் கூட தான் நாம இருக்கிறோம் அப்படின்றத இந்த தருணத்துல ஐயா சிறப்பான முறையில ஓவியமா வெளிப்படுத்திருக்காரு. வார்த்தையால சொல்றாங்க. சரிங்களா? அதனால அவருக்கு நம்மளால முடிஞ்சது என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா எல்லா புகழும் ஐயா. இதுதான் ஐயாவும் இதுதான் பண்ண சொல்றாரு. உலகம் முழுக்க அந்த ஓவியத்தை பாராட்டு ஐயாவோட ஆசை. அம்மா